श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஆச்சரியமாக சுவாமி ஸ்ரீ உவே கந்தாடை ஸ்ரீமத் கோபாலார்ய மகாதேசிகன் அனுகிரகித்தருளிய ஸ்தோத்திர கிரந்தம், காவிய கிரந்தம் 717 ஸ்லோகங்கள் கொண்ட சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றியது. இன்றைக்கி 23, 24வது ஸ்லோகங்கள் அனுபவிக்கலாம். அச்சலமிவ நிಶ್ಚலத்வம் பிராபயித்தும் தம் ரகஸ்யார்த்தம் பணிபதிசைலோ யதிபதி ஆகாரேணாவதாரி. அச்சலமிவ நிಶ್ಚலத்வம் பிராபயித்தும் தம் ரகஸ்யார்த்தம் பணிபதிசைலோ யதிபதி ஆகாரேணாவதாரி. ஆகாரேணாவதாரி அதாவது அவனவ் அப்படின்னா இந்த பூமியில், அவதாரி சேஷாத்ரி மலை, திருமலை, சேஷகிரி, சேஷாச்சலம் என்று சொல்லப்படும் அந்த சேஷாத்ரி மலையானது, திருமலையானது உறுதியாக அசைக்க முடியாத இருக்கும். அப்படியே ராக், as firm as rock அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமலையானது, அந்த திருமலையே ஆக்சுவலி ஆதிசேஷன் தான் அந்த திருமலையானது. ஸ்ரீமன் நாராயணன் திருமலை அப்பனாக இருக்கும்போது ஆதிசேஷன் திருமலையானதுன்னு நம்ம புராணத்தில் படிக்கிறோம், ஸ்தல புராணத்தில். இந்த புவியில் வேதாந்த ரகசியார்த்தத்தை அசைக்க முடியாததாய், அந்த மலை போல உறுதியாக அசைக்க முடியாததாக நிலைநிறுத்த வேண்டும் என்று அந்த மலையே ராமானுஜராய் இந்த புவியில் அவதாரம் எடுத்ததுன்னு அனுபவிக்கிறார் சுவாமி. ஏன்னா இந்த மலையும் ஆதிசேஷனுடைய அவதாரம், ராமானுஜரும் ஆதிசேஷனின் அவதாரம். அதனால் மலையே ஆதிசேஷனாக எடுத்தது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவாக, அழகாக, அனுபவபூர்வமாக சுவாமி தெரிவிக்கிறார். நிಶ್ಚலத்துவம், ஒரு நிಶ್ಚலத்துவம், அன்ஷேக்கபிள், ஃபர்ம், அப்படி. அதாவது பணிபதி ஷையாசனம் வாகனம் அப்படின்னு காந்தஸ்தே புருஷோத்தமகா பணிபதி ஷையாசனம் வாகனம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், என்றும் புனையாம் மணிவிளக்காம், பூம்பட்டாம் பொல்கும் மனையாம், திருமார்க்கு அரவுன்னு ஆதிசேஷன் அந்த பணிபதி இப்போ யதிபதி ஆயிட்டார். பணிபதி யதிபதி ரொம்ப அழகாக அங்கே அவதாரம் எடுத்திருக்கார் என்று தெரிவிக்கிறார். அது இல்லாமல் அந்த அந்த மவுண்ட், அந்த மலை எப்படி அசைக்க முடியாத அன்ஷேக்கபிளாக இருக்கோ, அதே மாதிரி இந்த வேத கருத்துக்களையும், வேத பொருள்களையும், வேதாந்தத்தையும், உபனிஷத் வாக்கியங்களையும், அதை அந்த அந்த தத்துவத்தை, உபனிஷத்துக்கள் வாக்கியங்களை, அதனுடைய அர்த்தங்களை அந்த மலை போல் அச்சலமாக அசைக்க முடியாததாக ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு மலை மாதிரி உறுதியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ராமானுஜர் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவதாரம், அதுவும் அவதாரி அப்படின்னு ஷைவினை, ஷயப்பாட்டு வினை, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னு இருக்குது. இதில் பாசிவ் வாய்ஸ் போட்டிருக்காராம் ஆச்சாரியன். ஏன்னா அவதாரம் எடுப்பதற்காக அனுப்பப்பட்டார்
அதாவது பெருமாள் சங்கல்பித்து ஆதிசேஷனை ராமானுஜனாக அவதாரம் எடுக்க அனுப்பப்பட்டார் அப்படின்னு அதை போன ஸ்லோகத்திலேருந்து இதை எடுக்கணும். அதை கண்டு போன ஸ்லோகத்தில் அதை கண்டு இந்த கலியன் விஷத்தால் கலியினுடைய இன்ஃப்ளூயன்ஸால் இந்த கலியினுடைய கோலாகலத்தால் பிரச்சன்ன பௌத்தர்கள் நாஸ்திக கூட்டமானது வந்த உடனே கற்பித்து பரப்பி வந்ததை கண்டு இங்கே ஆதிசேஷனாக அவதாரம் எடுக்க வைத்தார் பெருமாள். அதுவும் ரகசியார்த்தம்னு ஒரு வார்த்தை போடுறார். ரகசியார்த்தத்தை ரகசியமாக சொல்லக்கூடிய சரணாகதி தத்துவத்தை சுவாமி தெரிவிக்க அவதாரம் எடுத்தார் பகவத் ராமானுஜர். அதுவும் கத்தியத்தில் சரணாகதி கத்தியத்தில் தானே சரணாகதியை அனுஷ்டித்து நமக்கு தெரிவித்தார். அது இல்லாமல் வேதாந்த உபனிஷத்துகளை அப்படின்னு மறைத்து சொல்லும் உபனிஷத் அர்த்தங்களை தெரிவிப்பதற்காக அவதரித்தார் அப்படின்னு அனுபவிக்கலாம். 24வது ஸ்லோகத்தில் கமலோபலாள்ய சரணோ விஹரண பதவீஷு வேத சிகரேஷு கண்டக சங்குலபாவம் பிரஸ்ருதம் சகதாம் கதங்காரம். கமலோபலாள்ய சரணோ விஹரண பதவீஷு வேத சிகரேஷு கண்டக சங்குலபாவம் பிரஸ்ருதம் சகதாம் கதங்காரம். கமலை பிராட்டி எப்பவும் எம்பெருமானின் மென்மையான திருப்பாதங்களை வருடிக்கொண்டே இருப்பாளாம். கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாள். லேசாக பிடிச்சு விடுவாள். அந்த பாதம் தேனே மலரும் திருப்பாதம் ரொம்ப மிருதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது மலர்மகள் கை வருட மலர் போதில் சிவந்தனன் வேதாந்த தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் 51வது பாசுரம் தெரிவிக்கிறார். ஒரு சகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன உரிதளவு மளவேலோடு ஓடுற்று நின்றன ஒரு நெறியோர் தருமன் விடு தூது குகந்தன மர நெறிய முறிய பிருதானத்து வந்தன மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன. மலர் மகள் கை வருட பிராட்டி தாமரையில் வசிக்கும் பிராட்டி தன் கையினால் அதை வருட தடவ அது மலர் போதில் சிவந்தன. அது பொறுக்காமல் மலர்ந்த புஷ்பத்தை காட்டிலும் மலர்ந்த புஷ்பம் எப்படி வாடுமோ அதை விட அதிகமாக சிவந்தன. அப்படிப்பட்ட சாஃப்டான திருவடி அந்த எம்பெருமானின் திருப்பாதங்களை வருடிக்கொண்டிருப்பவன். அந்த எம்பெருமானின் திருப்பாதங்களில் சரணமடையும் வேதங்களின் சிகரமானது உபனிஷதங்கள் அவனுடைய திருவடியைத்தான் ஆசிரியிக்கும், ஆனந்திக்கும், ஆசைப்படும். கமலோபலாள்ய சரணஹ விகரண பதவீஷு வேத சிகரேஷு. அந்த வேத உபனிஷதங்கள் எம்பெருமான் பிராட்டி இருவருக்கும் அவர்கள் நடத்தும் லீலைக்கான பாதைகள் என்கிறார். அதாவது அந்த உபனிஷதங்கள் தான் பெருமாளும் பிராட்டியும் நடக்கும் பாதையாம். அந்த பாதை எப்படி இருக்கணும்? பூக்கள்லாம் போட்டு சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா பெருமாள் திருவடி ஏற்கனவே சாஃப்ட்டு. பாதை கரடு முரடாக இருந்தால் அப்படியே ரொம்ப உறுத்தும், பாதை அவளுக்கு நோகும் அந்த திருவடி. அதனால் அந்த பாதை ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும். ஒரு விதமான தடங்களோ முள்களோ பாதைகள் கரடு முரடாவோ இருக்கக்கூடாது. அந்த பாதைகளில் முட்புதர்கள் சூழ்ந்திருந்தால், முள் புதர் இருந்தால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? அந்த முட்புதர் என்ன அப்படின்னா, இவர்கள்லாம் அவர்கள் நடத்தும் அந்த லீலைகளுக்கான பாதைகளில் முட்புதர் இருந்தால் அதை ரொம்ப ரொம்ப வருத்தும் அந்த திருவடியை. அது என்ன அந்த முட்புதர்கள் அப்படின்னா, இந்த மாதிரி வேதத்தை தப்பாக சொல்லி அபார்த்தங்களை சொல்லி குதிருஷ்டியாக அதற்கு அர்த்தம் சொல்லி பௌத்தர்களும் ஜைனர்களும் பிரசன்ன பௌத்தர்களும் இந்த மாதிரி மாற்றி சொல்லி அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அந்த பாதையான உபநிஷதங்கள் அவர்களுடைய திருவடியை எவ்வளவு பாடுபடுத்தும். அதனால்தான் ராமானுஜர் அவதாரம் வந்ததும் அமுதனார் சொல்றார், காட்டிய வேதம் களிப்புற்றது, சந்தோஷப்பட்டு தான் வேதம்.
அது எப்படின்னு மேலும் அனுபவிக்கலாம். அடியன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.